சாத்தான் உன்னை, உன் வாழ்வை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் தொழிலை, உன் வருமானத்தை, உன் வியாபாரத்தை, உன் எதிர்காலத்தை, உன் ஊழியத்தை, உன் சபையை, உன் நம்பிக்கைகளை மூச்சு கூட விட முடியாத இடத்துல கொண்டு போய் அமுக்கி வச்சிருந்தாலும் உயிரோடு எழுந்த இயேசு அவைகளை எல்லாம் தகர்த்து எறிந்து சங்கிலிகளை உடைத்துக் கொண்டு நீ வெளியே வரும்படி உனக்கு ஒரு புது வாழ்வை வைத்திருக்கிறார். இந்த நம்பிக்கையை தருகிற பண்டிகை தான் உயிர் தெழுந்த திருநாள். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, எந்த பண்டிகை பெருசு? இப்ப நம்ம சேர்ச்சில் அலங்காரம் பண்ணிருக்கிறாங்களா? என்ன அலங்காரம் பண்ணிருக்காங்க? பலூன் கட்டி விட்டுருக்காங்க. பேசுங்க. பூ வச்சிருக்கிறாங்க. இந்த பூ தான் இதாங்க லில்லி பூ. நீங்க லில்லிலாம் யாராவது இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னா இதை பார்த்துக்கோங்க. இதான் இந்த லில்லி. இதுல பல கலர்கள் இருக்கு. எல்லோ இருக்குது, ஒயிட் இருக்குது, பிங்க் இருக்குது. இதுதான் உண்மையான லில்லி பூ. இதெல்லாம் நம்ம நாட்டில் அதிகம். நம்ம நாட்டினுடைய தட்பவெப்ப நிலைக்குரிய செடிகள் அல்ல இது. இங்க ஏன் இந்த லில்லி பூவை வைத்திருக்கிறோம் அப்படின்னா, பார்க்காதவங்க பார்க்கணும்னு, இந்த பூவை பார்க்கும்போது போகும்போது உருவிட்டு போகலாங்கிறதுக்காக இல்ல. நான் ஆராதிக்கிறேன் இயேசு சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த லில்லி பூவை ஏன் இங்க காட்டுறேன் அப்படின்னா, லில்லி பூ பெரும்பாலும் முட்புதர்கள் நிறைந்த இடங்கள்ல தான் அது வளரும். காற்று அங்கும் இங்கும் வீசும் பொழுது அந்த முட்புதர்கள், முட்செடிகள் இந்த லில்லி பூவின் மேல விழுந்து கிழிக்கும் பொழுது இதிலிருந்து அற்புதமான வாசனை எழும்பும். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து முள்ளுகளாலே கிழிக்கப்பட்ட பொழுதுதான் ரட்சிப்பின் ஜீவ வாசனை வீசியது என்பதை நினைவு கூறுவதற்காக இங்கே நான் உங்களுக்காய் லில்லி பூக்களை ஒழுங்கு செய்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா இந்த அலங்காரம் கூட கொஞ்சம் கம்மியா தான் இருக்குல்ல. கிறிஸ்மஸ்க்கு எப்படி இருந்துச்சு? நான் இப்போ சொல்லித்தரேன். நீங்க கிறிஸ்மஸ் எப்படிலாம் சமாளிச்சீங்க, ஆனா நீங்கெல்லாம் டூப்காரங்கன்னு இப்ப நிரூபிக்கிறேன். கிறிஸ்மஸ் அன்னைக்கு மேல பார்த்தா என்ன தொங்குச்சு? எவ்வளோ ஸ்டாரு, எவ்வளோ குண்டுமணி, என்னென்ன அப்படியே மினுங்குச்சு மரம். ஆனா இங்க பாருங்க, ஒன்றும் இல்லை. பண்ணியிருக்காங்க பசங்க. பண்ண பையங்க வருத்தப்படாதீங்கப்பா, உங்களுடைய சேவையை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா எல்லாரும் சர்ச்சை மறந்து அவங்க குட் ஃப்ரைடே குடிச்ச கஞ்சிலையும் பன்னுலையும் மயங்கி கிடந்த போது நீங்க 2-3 பேர் இந்த வேலையை செஞ்சதுக்காக கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனா இந்த அலங்காரங்களே காட்டுது ஈஸ்டர்ங்கிறது கொஞ்சம். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம சர்ச்சுக்கு பேரு என்ன பேரு? அகாப்பே பைபிள் சர்ச். ட்ரெடிஷன் சர்ச் இல்ல, பைபிள் சர்ச்னு பேர் வச்சிருக்கிறோம். அப்ப பைபிள் படி நம்ம சரியானதை செய்யணும். ஆமென். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது முக்கியம் அல்ல, அவர் பிறந்த நோக்கம் முழுமையாய் நிறைவேற்றப்பட்டது அவருடைய மரணத்திலும் அவருடைய உயிர் தெழுதலிலும். ஆமென். இப்படி சொல்றேன், உங்க பிள்ளைய பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்க்கிற அன்னைக்கு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து கேக் கொடுத்து தூக்கி தலைமையில கொண்டாடுவீங்களா? அவனோ அவளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டாங்கன்ற நியூஸ் வரும்போது சந்தோஷப்படுவீங்களா? சேர்க்கிறதும் சந்தோஷம் தான் இல்லையா? ஆனா அதை விட உண்மையான சந்தோஷம் எது? பாஸ் பண்ணிட்டாங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்த போது இது தேருமா, இது மேசியான்னு சொல்லுதே, தன்னை தேவகுமாரன் சொல்லிக்கிறாரு, இவரா தேவகுமாரன் சொல்லி எல்லாரும் எகத்தாளமா பரிகாசமா போட்டாங்க. ஆனா அவர் பாஸ் பண்ணி நிரூபித்து காட்டினாரா, காட்டலையா? தான் தேவகுமாரன் என்பதை இயேசு நிரூபித்தாரா இல்லையா? எப்ப நிரூபித்தார்? 5000 பேருக்கு உணவு கொடுத்த போதோ, குஷ்டரோகியை குணமாக்கின போதோ, மரித்தவர்களை எழுப்பின போதோ அல்ல. அவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்து தான் தேவகுமாரன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டவராய்
இருக்கிறார் என்று ரோமர் 1:4 நாம் பார்க்கிறோம். ஆமென். அவர் அற்புதங்களை செய்த போது கூட நிறைய பேர் அவர் தேவகுமாரன் என்ன செய்யல, நம்பல. அவர் பிசாசுகளை துரத்தின போது என்ன சொன்னாங்க? பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே இவர் என்ன துரத்துகிறார். அப்போ கூட அவர் தேவகுமாரன் அவங்க ஏற்றுக்கல. ஆனா அவர் சிலுவையிலே தொங்கி அங்கே அவர் மொழிந்த வார்த்தைகளை கேட்ட 100க்கு அதிபதி என்ன சொன்னான்? மெய்யாகவே இவர் தேவகுமாரன். ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே தொங்குகிற வரைக்கும் யாரும் வெளிப்படையா என்ன சொல்லல, இவர் தேவகுமாரன் என்று சொல்லல. அவர் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் எல்லாருடைய வாயும் அடைச்சு போச்சு. ஏன்? அவர் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்ததினாலே தேவகுமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டவராயிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வெள்ளையர்கள் நம்முடைய நாட்டை விட்டு போன பின்பு நம்முடைய நாட்டின் குடியரசு தலைவராயிருந்த டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவரிடத்துல போய் ஒரு மனிதன், அவர் ஒரு பெரிய மேதை, அவரிடத்துல போய் கேட்டான், நான் ஒரு நியூ ரிலிஜனை உண்டாக்கலாம் நான் பார்க்கிறேன். ஐ வாண்ட் டு ஃபவுண்ட் a நியூ ரிலிஜன். வாட் should I do? நான் என்ன செய்யணும்? டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ ஒரு புதிய மதத்தை ஸ்தாபிக்க விரும்பினால் நீ என்ன செய்யணும்னா, ஒரு கன்னியின் வயிற்றுல போய் பிறந்து வெளியே வா. பாவமே இல்லாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நீ வாழ். உன்னை பின்பற்றுவதற்காக உனக்காக ஜீவனையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிலரை உனக்கு சீடர்களாக என்ன செய், உருவாக்கு. உன்னை கொண்டு போய் உன் சீடர்களை ஒரு மரத்துல சிலுவையில் அடிப்பது போல அடிச்சு உன்னை சாகடிக்க சொல்லு. நீ செத்ததுக்கு அப்புறம் உன்னை இறக்கி கொண்டு போய் எங்க வைக்க சொல்லு? கல்லறையில் கொண்டு போய் வைக்க சொல்லு. ஒரு 3 நாள் அங்கே இரு. 3 நாள் கழிச்சு நீ வெளியே வந்தன்னா நீ மதத்தை உருவாக்க வேண்டாம், உலகமே உன் பின்னால வந்துடும் சொன்னார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவ மதத்தை சாராத ஒரு தத்துவ மேதை நமது நாட்டின் ஜனாதிபதியா இருந்தவர் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்படியானால் மனதளவிலே அவர் மெய்யான தேவகுமாரன், மெய்யான தேவன் என்று இயேசு கிறிஸ்து ஒருவரைத்தான் அவர் நினைத்தார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல நம்ம என்ன சொல்லிட்டு கிடந்தோம்? ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி ஈஸ்டர். ஆனா போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம்லாம் சொல்லி கொடுத்தேன். என்னன்னு சொல்லணும்? ஹாப்பி ரிசரக்ஷன் டே, உயிர்த்தெழுந்த திருநாள் வாழ்த்துக்கள். நீங்க தமிழ்ல தான் பேசி வாழ்த்து சொல்ல விரும்புனீங்கன்னா நான் சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்த திருநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி ரிசரக்ஷன் டே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒருவேளை இப்படியெல்லாம் நாம இந்த பாரம்பரியங்களை எல்லாம் தகர்த்து எரிந்தா தான் சில சமயத்துல சத்தியம் என்ன செய்யும்? வெளியே வரும். கேட்பாங்க, என்னங்க புது ட்ரெஸ்ல போறீங்க, ஈஸ்டர் கூடவா? நீங்க சொல்லுங்க, ஆமா நாங்க ஈஸ்டர் தான் ரொம்ப முக்கியம். அப்ப அவங்களுக்கு சொல்ல முடியும், இயேசுவின் சிலுவை மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் தான் நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து புது வாழ்வு வாழ்கிற இந்த புது வாழ்வை இயேசு தருகிறார் என்பதற்கு எங்களுக்கு இந்த ஈஸ்டர் தான் அடையாளம் சொல்லி உலகெங்கும் ஊரெங்கும் நாம் அறிவிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பல காலங்களுக்கு முன்பு
ரஷ்ய நாடு ஒரு பயங்கரமான கம்யூனிச நாடா இருந்தது. அங்க கிறிஸ்தவத்துக்கெல்லாம் என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சிறைகளிலே அடைக்கப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள். ஆலயங்கள் எல்லாம் பிரிண்டிங் பிரஸ்ஸா தொழிற்சாலைகளாய் மாறிச்சு. அந்த காலகட்டத்தில் இந்த மிலிட்டரி பேரேட் நடக்கும் பாத்தீங்களா, இந்த பைப் நலிலாம் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் என்னைக்கு அப்படியே மார்ச்லாம் பண்ணி அப்புறம் அங்கே ஒரு சின்ன மேடை மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் அந்த லெப்டினன்ட் ஜெனரல் யாராவது ஒருத்தர் வருவார். அவர் ஏதோ சில வார்த்தைகளை இந்தியில் சொன்ன உடனே எல்லாரும் என்ன அடிப்பாங்க, சல்யூட் அடிப்பாங்கல்ல. அத மாதிரி அந்த ஈஸ்டர் நாள் அன்று அந்த பேரேட் நடந்துச்சு. எல்லாரும் மார்ச் பாஸ்ட் பண்ணி அந்த ஜெனரல் பேசுறத கேட்கிறாங்க. அது ஈஸ்டர் நாளாய் இருந்ததுனால அவங்க எல்லாம் யாரு, கடவுள் நம்பிக்கையற்றவர்கள், நாத்திகர்கள். அவர் என்ன சொல்ல விரும்பினாரோ அது யாருக்கும் தெரியாது. ஆனா அவர் தன் பேச்சை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சார் தெரியுமா? இன்றைக்கு உலகமெங்கும் கோடிக்கணக்கான மக்கள் மரணத்திலிருந்து இயேசு உயிரோடு எழுந்தார் என்று நம்பி அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அடுத்தால் அவர் ஏதாவது நக்கலா சொல்ல வந்திருக்கலாம். ஆனா இந்த வார்த்தை அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்க இருந்த ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் அட்டென்ஷன்ல நின்னு எல்லாரும் சல்யூட் அடிச்சாங்க. எந்த வார்த்தையை கேட்ட போது? இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார் என்கிற வார்த்தை. ஆமென். அவன் கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்திகன், கம்யூனிஸ்ட். ஆனா அவனுடைய ரத்தத்திலையும் ஒரு அணு ஓடிக்கொண்டிருக்குது. அந்த அணு காட் பார்ட்டிகிள் நம்ம சொல்றோமே, அத மாதிரி அது கடவுள் அணு. அது அவனை சும்மா இருக்க விடல. இயேசு உயிரோடு எழுந்தாருங்கிற வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்குள்ள ஓடிக்கொண்டிருந்த அந்த கடவுள் அணு தானாக அவன் கையை தூக்கி சல்யூட் அடிக்க வைக்குது. ஆமென். இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க உயிர்த்தெழுதலின் வல்லமை எவ்வளவு பெரியது என்று. ஆமென்.